சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலேயும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே நான் தேவனுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் எனக்கு வாய்ப்பளித்த ஆமென் பாஸ்டர் அவர்கள், ஆமென், இந்த சபையில் இருக்கிற எல்லா நிறுவனத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இந்த நாளின் ஆதாரத்திற்காக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிங்க. ம் ம் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இருதயங்களை திறந்தருளும் ஆவியானவர் தாமே ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசுவீராக. நீர் என்ன நினைக்கிறீரோ உடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஆஸ்வதியும் மேய்ப்பரிச்சு மேய்நாமத்து நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், ஆமென், சிறுமி தனக்கு இயன்ற ஒரு காரியத்தை, தன்னால் முடிந்த ஒரு விஷயத்தை, ஆமென், சரியான நேரத்தில் செய்ததை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பிலிப்பியர் 2:13 வாசிங்க. பிலிப்பியர் 2:13. தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் ம் 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 போதும். ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள ஆமென் தலைப்பு என்ன அப்படின்னா, நாம் செய்யும்போது கர்த்தர் செய்வார். when we do God will do. ஆமென். நாம செய்யும்போது கர்த்தர் ஆமென் செய்கிறவராய் இருக்கிறார். இப்போது இதுக்கு முன்னாடி உள்ள பகுதியை நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 5:2-3. இதில் நம்ம பார்க்கும்போது ஆமென் சீரியா ஆமென் அங்கே இருந்து ஆமென் அடிமையாக கொண்டு வரப்பட்ட, இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக வரப்பட்ட ஒரு சின்ன பொண்ணை நம்ம பார்க்க முடியும். 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த பெண் செய்த ஒரு ஊழியத்தை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம், இந்த பகுதி நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி. நாகமான் அப்படிங்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதி. அவன் குஷ்டரோகத்தில் என்ன செய்யப்படுகிறான் அப்படின்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். குஷ்டரோகம் அவனுடைய வாழ்க்கையில் நீங்காத ஒரு வியாதியாக இருக்குது. இப்போ குஷ்டரோகம் அப்படின்னு பார்த்தா இந்த காலத்தில் நம்ம யாருமே குஷ்டரோகம் பார்த்தது கிடையாது. நமக்கு யாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் குஷ்டரோகம் அப்படிங்கிற ஒரு வியாதி ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதில் 2 பெரிய பிரச்சனையை அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று வாட்டி அந்த குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அவனை விட்டு அது மாறவே செய்யாது. லைஃப் லாங் அவன் மரித்து போகிறது வரைக்கும் அந்த வியாதி அவனை விட்டு மாறாது. 2வது காற்றில் இது பரவுகிற ஒரு வியாதி. அப்படி வரும்போது எப்படி நாம் கொரோனா காலத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டோமோ அதே மாதிரி குஷ்டரோகம் அப்படின்னு அறிஞ்சாலே ஒரு இடத்துல என்ன செய்வாங்கன்னா சிறை கடத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டு ஒரு தீவில் எல்லாரையுமே என்ன செய்வாங்க போட்டுருவாங்க. அங்கே யாருமே போக மாட்டாங்க. அந்த நோய் யாருக்குமே பரவக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான வியாதி இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு வந்தது நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இந்த சின்ன பிள்ளை எங்க இருந்து வந்தவ அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறை பிடித்து கொண்டு வரப்பட்டவளாக இருக்கிறார். அடுத்து நம்ம முதல் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது தக்க சமயம். இந்த பிள்ளையை நம்ம பார்க்கும்போது இந்த பிள்ளை பாருங்க சரியான நேரத்தில் ஒரு பதிலை சொல்கிறா பாருங்க. அந்த 3வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி என்னிடத்தில் போவாரே ஆனால் நலமாயிருக்கும். அவர்
அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்குவார் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் ஆமென் தக்க சமயம். ஆமென், சரியான நேரத்தில் அந்த சின்ன பொண்ணு செஞ்ச ஒரு உதவி இல்லை சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென், இந்த இடத்துல அவள் சொல்கிறது, நீங்கள் இந்த குஷ்டரோகம் இருக்குதுல்ல, இந்த கஷ்டப்படுறாங்கன்னு அதாவது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுட்டு இவ சொல்கிற ஒரு வார்த்தை, அங்கே ஒரு தீர்க்கதரிசி உண்டு. ஆமென், இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் போவீங்க அப்படின்னா அந்த தேசத்தில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த நோய் என்ன செய்யப்படும்? குணமாக்கப்படும். அப்போது இது குணமாக்கப்படுங்கிறது உண்மை இல்லையா? குணமாக்கப்படும். அப்போ இந்த இடத்துல அவன் இந்த 100க்கு அதிபதிக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஆள் சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. சுகமாக்கப்படும்ங்கிறது உண்மை. ஆமென், இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒரு சுகம் கிடைக்கும்ங்கிறது உண்மை. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை? சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல இந்த தக்க சமயத்தில் இந்த சின்ன பொண்ணு சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும்? சுகம் கிடைக்கும். ஆனால் அந்த இந்த 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 ராஜாவும் இப்போ சிரியா அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேசத்தில், இந்த தேசமும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ராஜாவுக்கு இந்த ஆமென் 100க்கு அதிபதியினுடைய ராஜாவினிடத்தில் ஒரு மிகப்பெரிய பயம் உண்டு. அப்போ இந்த காரியம் நடக்கும்போது நாகமான் ஆமென் என்ன சொல்கிறா அப்படின்னா, சரி ஓகே நாம் என்ன செய்வோம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அப்போது ஒன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது அவன் எவ்வளவு விஷயத்தை அவன் யோசிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், முதல்ல அவன் அந்த சின்ன பொண்ணு சொன்னதை கேட்கணும் இல்லையா? அப்போது இந்த சின்ன பொண்ணுடைய சிச்சுவேஷன், இந்த சின்ன பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அவள் ஒரு அடிமை. அடிமை அப்படிங்கிறதுக்கு, அடிமை அப்படின்னா யாரிடத்திலிருந்து மதிப்புங்கிறது கிடைக்காது. அடிமை சொல்றது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அடிமைக்கு ஆமென் உரிமை இல்லை. ஆமென், ஒரு சம்பளம் வேலை செஞ்சால் சம்பளம் வாங்க முடியாது. ஒரு காரியத்தை யார்கிட்டையுமே பேச முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதே ஆனாலும் சைலண்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு அவங்களுக்கு என்னதான் அவங்களுக்கு ஒருவேளை இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க சைலண்டாக இருக்கணும், பேசக்கூடாது. அப்போது ஒரு சாதாரண மனிதனே ஒரு அடிமையினிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்க யோசிக்கிற இடத்துல இருக்கிற இந்த காலத்தில் ஒரு 100க்கு அதிபதி முதல்ல இந்த சின்ன பொண்ணு சொன்னதை என்ன செஞ்சான்? கேட்கா. ஹல்லேலூயா. அப்போ அடிமைன்னு பார்க்காம அந்த சின்ன பொண்ணு சொன்னதை ஃபஸ்ட்டு அவன் கேட்கணும். கேட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய ராஜாவினிடத்துல போய் அவன் சொல்கிறான், இப்படி எனக்கு இஸ்ரவேல் தேசத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் அவன் செஞ்ச ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, அவன் இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல அந்த நாச்சியார் அவங்க நாகம்மான் இடத்துல சொல்லும்போது என்ன சொல்லி தான் சொல்லியிருப்பா? எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணு அடிமையாக கொண்டு வர பட்டவ. அப்போது அடிமைன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த இடத்துல முதல்ல அடிமை சொன்னதை ஒருவர் சொல்லும்போது கேட்கணும் இல்லையா? அப்போது கேட்கிறதுக்கு இவர் ரெடியாக இருந்தார். அதுக்கப்புறம் கீழ்ப்படிதல். ஓகே, அவள் சொன்னது மாதிரி செய்யணும் அப்படிங்கிற காரியத்திற்கு அவர் என்ன செஞ்சாருன்னா, ஓகே ஆமாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறாரு. அப்போது இந்த இடத்துல நாம் அநேக விஷயங்கள் நமக்கு கேட்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக காரியங்களை நம்மளோடு பேசுகிறார். இப்படி செய்தால் நல்லா இருக்கும். இந்த வேதத்தின் மூலமாக அநேக காரியங்களை பேசுகிறார். முதல் பிரச்சனை, நாம் யாருமே கேட்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. பிரசங்கம் கேட்கிறது கிடையாது. வேதம் வாசிக்கிறதை கேட்கிறது கிடையாது. நாம் ஒரு காரியம் செய்ய போகும்போது தேவனுடைய சமூகத்திலிருந்து, ஏசப்பா நீங்கள் என்கிட்ட என்ன பேசுகிறீங்க, இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து போகிறேன், நாளைக்கு எனக்கு இந்த ஒரு காரியத்தை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனிதன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன வார்த்தையினால இஸ்ரவேல் தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு மனிதனை கொண்டு அநேக ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்தினார், அநேக யுத்தங்களை ஏற்படுத்தினார். அப்போது இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கர்த்தர் மூலமாய் நம்மளை பற்றி எவ்வளோ பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்து கொண்டிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாகமான் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் கீழ்ப்படிதலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் செயல்பட்டதும். அது யாக்கோபு எழுதின நிருபங்களில் பார்க்கும்போது 1:12 வாசிங்க. 1:22.
கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு என்னது? நாம் செய்யும்போது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்யட்டும், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், கர்த்தர் போகட்டும், கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மை செய்யட்டும் நினைச்சா வேலைக்கே ஆகாது. நாம இறங்கி கர்த்தருடைய காரியத்தை செய்யாதது வரைக்கும், நாம இறங்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது வரைக்கும், தேவன் செய்கிற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம எடுத்து முன்னாடி வைக்காதது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை பார்க்கவே முடியாது. ஆமேன். இன்னைக்கு இங்கே இருக்கிறீங்க. ஆமேன். சிலவங்களுடைய வாழ்க்கையில் ஆமேன் ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆமேன் புருஷர்கள், நம்முடைய வாழ்க்கையில் புருஷர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். சிலவங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். சிலவங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இந்த இடத்துல கேட்கிற ஒரு கேள்வி, புருஷர்கள் எவ்வளவு நாள் மனைவிகளுக்கு முன்பாக சாட்சியாய் கர்த்தர் சொன்னதுபடி வாழ்ந்து காமிச்சிங்க? ஆமேன். ஆமேன். மனைவிகள் எத்தனை நாள் புருஷருக்கு முன்னாடி ஆமேன் சாட்சியை கர்த்தருக்கு உண்மையை வாழ்ந்து காமிச்சிங்க? ஆமேன். சின்ன பிள்ளைங்க எத்தனை பேர் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் ஆமேன் நம்முடைய பெற்றோர்கள் முன்னாடி வாழ்ந்து காமிச்சோம்? நாம் நினைக்கிறது ஏசப்பா ரட்சிக்கணும், நான் என் பெற்றோரை ரட்சிங்க, என் பிள்ளையை ரட்சிங்க, என் மனைவியை ரட்சிங்க, என் கணவனை ரட்சிங்க நாம் சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாததுனால மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேகரை ரட்சிப்புகளாடி நடத்த முடியாமல் இருக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம், கண் குருடான ராஜா. ஆமே அதே ஆமே அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆமேன். போதும். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆமேன் இந்த நாகமான் ராஜாவிடத்தில் போய் பார்க்கும்போது, நான் ராஜா ஏன்னா அஃபிஷியலாக தான் நம்ம ஒரு ராஜா ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இனியொரு நாட்டுக்கு போகும்போது சும்மா போக முடியாது, ஒரு ராஜாவினுடைய பெர்மிஷனோட தான் போக முடியும். அப்போ நிருபத்தை ரெடி பண்ணி இந்த மாதிரி இவனுக்கு குஷ்டரோகம் இருக்குது, அதை கிளியர் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி விடுறாரு. இப்போ இந்த இடத்துல இந்த ராஜாட்ட இந்த நிருபங்கள் வாசிக்கப்பட்ட உடனே 6வது வசனத்தில் நம்ம 6:5-6 வாசிக்கும்போது தெரியும், இந்த நிருபத்தை வாசித்த உடனே நான் எப்படி இவனுக்கு, ஏன்னா ஆல்ரெடி இந்த ராஜா கிட்ட வந்து இவனுக்கு ரொம்ப பயம், இந்த இஸ்ரவேல் தேசத்தினுள்ள ராஜாவுக்கு ரொம்ப பயம். இப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை எழுதி அமைக்கும் போது நான் எப்படி சுகம் கொடுக்க முடியும்? நான் முதல்ல சொன்னது மாதிரி உலகத்தில் எந்த மனிதனாலும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியாக இருந்துச்சு, என்னது? குஷ்டரோகம். யாராலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது, ஒரு மருந்து கிடையாது. அப்படி மரணம் தான் அதுக்கு ஒரு ஆன்சர்னு இருக்கிற இடத்துல இந்த ராஜா ஆவட்டத்தில் இவன் கேட்குற ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இவனுக்கு வந்து என்ன செய்யணுமா? குஷ்டரோகத்திலேருந்து சுகம் கொடுக்கணும். அப்போ இவன் பயந்து ஆமேன் தன்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கிழிச்சு, அப்போது இந்த ராஜா முதல் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இவன் யார் அப்படி தெரியுமா? யாருடைய ராஜா? இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலில் யார் உண்டு? கர்த்தர் உண்டு. ஆமேன். அப்போ இவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டான்? கர்த்தரை மறந்துட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு இன்னைக்கு சொல்லப்படுகிறது இல்லையா? ஆமேன். பறந்து காக்கிற பட்சியை போல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். இந்த ராஜாவுக்கு முன்னாடி ஆமேன் தாவீது அரசாண்டது இவனுக்கு தெரியும். ஆமேன். அந்த நாட்களிலே கர்த்தர் செய்த பராக்கிரமமான காரியங்கள் இவனுக்கு தெரியும். அதற்கப்புறமும் ஆமேன் ஆமேன் கிதியோன், அதுக்கு முன்னாடி கிதியோனுடைய ஆமேன் நாட்களிலே அற்புதம் செய்தது எனக்கு தெரியும். அப்போ இவ்வளவு பெரிய காரியங்களை ஆமேன் செய்த ஒரு தேசத்தில் இருக்கிற ராஜா ஆமேன் சாதாரணமான ஒரு குஷ்டரோகத்தை பார்த்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிக்கிறான் அப்படின்னா இன்னும் அவனுக்கு தேவனோடு கூட உள்ள எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான். இந்த இடத்துல நாம் அநேக வியாதி நம்முடைய சமூகத்தில் வரும்போது, நம்முடைய பிள்ளைகளால் நமக்கு பிரச்சனை வரும்போது, சமுதாயத்திலிருந்து நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு வரும்போது நாம் எடுக்கிற ஒரே சொல்யூஷன் நம்முடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கடன் என்னை விட்டு எப்படி மாறப்போகுது, இந்த பிரச்சனையை விட்டு நான் எப்படி தாண்டி வர போகிறேன், ஆமேன் இந்த போராட்டங்களிலிருந்து நான் எப்படி தாண்டி வர போகிறேன்னு கதறுகிறவர்களாகவே இருக்கிறோமே. ஆமேன். அப்படி இருக்கிறதுனால ஆமேன் நம்முடைய தேவன் யார் என்பதை ஆமேன் இன்றைக்கு நம்மளால் பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமேன். தேவன் நமக்கு நல்ல
நல்லவராய் இருக்கிறார். அவர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் சுற்றி திரிந்த நாட்களில் என்ன செய்துட்டு இருந்தாரா? நன்மை செய்கிறவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நாம கேட்கிற எல்லாவற்றுக்கும் பதில் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். உலகத்தின் எந்த மருத்துவர்களாலும் செய்ய முடியாததை, உலகத்தில் எந்த வக்கீலாலும் வாதிக்க முடியாததை, இந்த உலகத்தில் எந்த விதமான தலை சிறந்த ஆமென் எந்த மனிதனாலும் செய்ய முடியாத பராக்கிரமமான காரியத்தை செய்கிற ஒரே ஒருவர் உண்டானால் வானத்தையும் பூமியை படைத்த நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல இந்த ராஜா தன்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கிழிச்சிட்டு ஆமென் ஒன்றுமே ஆமென் அவனால் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில ஆமென் அழுதுட்டு இருக்கிறான். இந்த ராஜாவை நம்ம பார்க்கும்போது யாருன்னா முதல் ராஜா ஆமென் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளை நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அதுக்கு அடுத்த வசனம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அந்த வசனம் இல்லை. ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ராஜாவினுடைய ஆமென் ராஜ்யபாரத்தின் முதல் நாட்களாக இருக்கும். அவன் ஆமென் அவனுடைய முன்னோர்கள் கடைபிடித்த எல்லா பாவச் செயல்களையும் என்ன செய்வான் அப்படின்னா அடிச்சு இதாக இருக்குது. 2 ராஜாக்கள் 3 வாசிங்க. பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். முதல் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. அதுக்கு அடுத்த வசனம் என்றாலும் யெரொபெயாமின் பாவங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இவன் ஆமென் தன்னுடைய அப்பா மாதிரியும் இல்லை, அவனுடைய அம்மா மாதிரியும் இல்லை. ஆமென் அவன் சிலைகள் எல்லாம் அடித்து நொறுக்கின ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆனால் அவன்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஆமென் யெரொபெயாமினுடைய பாவங்களில் சிக்கினவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த பாவத்தில் சிக்கின ஒரு ராஜாவா இவன் இருக்கிறான். ஆமென் என்னதான் இவன் ஒரு ராஜாவா இருந்தாலும் சில விதமான பாவங்கள் ஆமென் இவனை அடிமைத்தனத்தில் வச்சிட்டு இருக்கு. இப்போ யெரொபெயாமினுடைய பாவம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல் ராஜா ஆமென் 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் ஆமென் 26, 23, 26 33 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அவன் என்ன பண்ண அப்படின்னா ஆமென் தான்லையும் பெத்தேலிலையும் ஆமென் விக்கிரக வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தான். ஆமென். இப்போது பெத்தேல் அப்படின்னா நமக்கு தெரியும் என்னது பெத்தேல்னு என்னதுன்னு சொல்லுங்கள். பெத்தேல் தேவனுடைய வீடு. அப்போது யாக்கோபு அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கையை செய்துட்டு போன ஒரு இடம். இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அந்த இடத்துல இவன் என்ன பண்ணுறான்? விக்கிரக வழிபாடுகளை தொடங்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா தானிலையும் இந்த யெரொபெயாம் விக்கிரக வழிபாடுகளை இந்த மாதிரி ஒரு பாவத்திற்கு துவக்கத்தை ஏற்படுத்துகிற தேவனை ஆராதித்த இடத்தை ஆமென் இடித்து போட்டு புதிதாக கடவுள்களை ஏற்படுத்தின யெரொபெயாம் என்னும் மனிதனுடைய ராஜாவினுடைய பாவத்தை உடையவனாய் இந்த ராஜா என்ன செய்தான்? சிக்கி வாழ்கிறவனாய் இருக்கிறான். இப்போ இவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. இவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லாததுனால இவனால இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரவே முடியல. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக பாவத்தில் இருக்கிறதுனால, நாம் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள் செய்த ஏதோ விஷயத்தில் நாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் உண்மையாக தேடுவோமே ஆனால், கர்த்தர் நாம் உண்மையாக பின்பற்றி இருப்போமே ஆனால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைக்கு அளவுகளே கிடையாது. ஆமென்.
ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போ, அவனுடைய பாவ பழக்க வழக்கத்துக்கு, அவன் செய்கிற ஒரு தீமைக்கு பறக்க பார்த்தா ஏதோ ஒரு மனுஷன் இருப்பான். ஆமென். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கு கர்த்தருங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருங்களை நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை தேடி ஒரு நாகமான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார். உங்களை தேடி ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு மீட்பை ஆமென் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கும் இன்றைக்கு ஒரு மீட்பை தருவார். ஹல்லேலூயா. 5 வருஷத்துக்கு நடந்தது, ஆமென், 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த பாவ பழக்க வழக்கம் இன்றைக்கு நம்மளை அடிமையாக்கிட்டு இருக்குல்ல, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தர விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்ம இன்னும் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். 100 ஆட்டை ஆமென் ஆமென் வைத்து விட்டு 99 ஆடு தன்னை விட்டு தன்னிட்ட இருக்கும்போதும் ஒரே ஒரு ஆடு காணாமல் போய் அதை தேடி ஒரு மேய்ப்பன் போவானே ஆனால், ஆமென், நம்மளை தேடி வருவது எவ்வளோ அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா கர்த்தரை நாம் பின்பற்ற ஆரம்பிக்கணும். ஆமென். அப்போது இந்த ராஜா, ஆமென், நாம் துவக்கத்தில் சொன்னது மாதிரி ஒரு குருடன் ஆன மனிதன், கர்த்தர் ராஜ்யம் இருந்த போதும், கர்த்தர் தன்னுடைய வீட்டில் இருந்த போதும், கர்த்தர் தன்னுடைய சுற்றி இருந்த காரியங்களை பாதுகாத்திருந்த போதும் அதை பார்வையால் ஆமென் பார்க்க முடியாத ஒரு மனிதனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன பாதுகாக்கலைன்னு? ஆமென், சொல்ல முடியுமா? பாதுகாக்கலைன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? கர்த்தர் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்மளை பாதுகாக்கிறார். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், நம்ம எவ்வளோ ஆக்சிடெண்ட், இந்த மார்த்தாண்டத்தில் ஒரு வாரம் உட்காந்து பாருங்கள், ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு ஆக்சிடெண்ட் பார்ப்பீங்க. அப்போ அவங்கள விட நாம் என்ன ஸ்பெஷல்? கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்முடைய போக்கில் வரத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறார். இவ்வளவு தூரம் பாதுகாக்கிற கர்த்தரை நாம் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலை. ஆமென். நம்ம இன்றைக்கி கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிருந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி என்னைக்கோ நம்மளை விட்டு போயிருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னைக்கோ நம்மளை விட்டு போயிருக்கும். எவ்வளவு நாள் தான் இந்த துன்பத்தை நான் கையில் வச்சுருப்பேன், எவ்வளவு நாள் தான் இந்த துயரத்தை நான் கையில் வச்சுருப்பேன் நினச்சிட்டு இருக்கிற நாட்கள் போய் மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு வரும். ஆமாம், இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த ராஜா இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது ஆமென் கர்த்தர் ஒரு மனிதன் அனுப்புகிறாரு, எலிசா தீர்க்கதரிசி. இவன் சொல்கிறான், ஆமாம், இந்த மாதிரி சம்பவத்தை இவன் அழுதுட்டு இருக்கிறான், ட்ரெஸ் எல்லாம் அவன் கிழிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், அவனை இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமென் அந்த இடத்துல அந்த நாகம்மான், ஆமென், நாகம்மான் இடத்துல அதுக்கு அடுத்துள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். போதும். ஹல்லேலூயா. இப்போ இதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். தேவன் சொல்வதை செய், கர்த்தர் சொல்வதை செய். டூ வாட் காட் சேஸ். கர்த்தர் சொல்வதை செய். அதே இதில் தான் 10வது வசனத்தை நீங்கள் ஒன்று வாசிங்க. அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த எலிசா தீர்க்கதரிசி இவனை பார்த்து சொல்கிறான், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம், நீ ஜஸ்ட்டு போய் யோர்தான் நதியில் என்ன செய், மூழ்கிட்டு 7 தடவை மூழ்கிட்டு போயிரு அப்படின்னு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், 11வது வசனத்தில் நம்ம 11வது வசனம் வாசிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் கன்னியர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நதிகளாகிய ஆத்மாவும் பார்ப்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி. போதும். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல எலியா ஒரு சொல்யூஷனை சொல்லியாச்சு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவன், கர்த்தரை உணர்ந்து கொள்கிறவன், கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில அற்புதமாய் அதிசயமாய் பின்பற்றுகிற ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லியாச்சு. யோர்தான் நதியில்
7 தடவை முங்கிட்டு போ. இப்போ இவன் இனி ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்க. இவன் என்ன சொல்கிறான்? அவன் வழியிலே வந்து என்ன செய்யணுமா? தன்னுடைய காயங்களை தொட்டு தடவி என்ன பண்ணணுமா? அது குஷ்டரோகத்தை. அப்போது இந்த இடத்துல இவன் ஒரு வே வச்சிருக்கான். இப்படி நடந்தாதான் என்ன செய்யும்? சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. இப்படி நடந்தாதான் விடுதலை உண்டாகும். அவன் இப்படி பண்ணுனா எனக்கு சுகமாகும். அதாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்ன செய்யும்? வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்போ இந்த இடத்துல நாம சில சொல்யூஷனை நம்முடைய ப்ராப்ளத்துக்கு வச்சிருக்கிறோம். கர்த்தர் இப்படி பண்ணாதான் நம்முடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகும். கர்த்தர் இந்த மாதிரி செஞ்சாதான், அதாவது சிலவங்க செய்வாங்க, இப்படி அவர் வேணும்னா என்ன செய்யட்டு? சுகப்படுத்தட்டு. அவர் வேணும்னா என்ன ரட்சிக்கட்டு. அவர் வேணும்னா என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்யட்டு. நம்ம சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில சொல்யூஷன் வைக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போய் 7 தடவை முங்கிட்டு வா. ஆனா இவன் இனி ஒரு கதை சொல்றான். இந்த மாதிரி செய்யணும்னு நான் எதிர்பார்த்தேன், அவன் வெளியில வரணும்னு எதிர்பார்த்தேன், என் காயங்கள் எல்லாம் தொடணும்னு எதிர்பார்த்தேன், அவன் எனக்காக ஜெபிக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு அநேக இடங்களில் போய் நம்முடைய வியாதிக்காக ஜெபிச்சாதான் சுகமாகும்னு நினைக்கிறோம் இல்லையா? நாம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போய் பணம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நமக்கு சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஹாஸ்பிட்டலில் போய் காசு கொடுத்தாதான் எனக்கு சுகம் கிடைக்கும் நாம நினைக்கிறோம். வேளாங்கண்ணிக்கு போனாதான் எனக்கு சுகம் கிடைக்கும் நாம நினைக்கிறோம். மொட்டை அடிச்சாதான் சுகம் கிடைக்கும் நாம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். இப்படி பாத யாத்திரை போனாதான் ஆண்டவர் சுகம் தருவான் நாம நினைக்கிறோம். நம்ம ஊரில் இங்கே ஒரு இது உண்டு, அது என்னது? குருசுமலை போனாதான் ரட்சிப்புன்னு நாம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கணும், அவ்வளோதான். நாமளா ஒரு வார்த்தையை கொண்டு வந்து, நாமளா ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்து, இப்படி நடந்தாதான் ரட்சிப்புன்னா அது எப்படி? நாம அதை செய்யாததற்கு நம்மளால ரட்சிப்படைய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறது செஞ்சாதான் ரட்சிப்பு. நாமளா ஒரு ஞானஸ்நானத்தை கொண்டு வந்து, நாமளா அபிஷேகம் இல்லைன்னு நினைக்கிறது, நாமளா ஆவியானவர் இல்லைன்னு நினைக்கிறது. கர்த்தர் பேசுறது அவ்வளவுதான். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை நம்ம எந்த வழிகளை நடக்கணும்னு அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை விட்டு நாம வேறு வார்த்தைகளை சொல்றோம். இன்னும் பாருங்க, சிலவங்க சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும்னா ஆண்டவர் என்கிட்ட வந்து நேரே பேசணும், எனக்கு சுகம் தரணும்னா கர்த்தர் எனக்கு நேரே வந்து சுகத்தை தரணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி தான். ஏன் ஆண்டவர் இந்த நன்மை செய்யலை? ஏன் ஆண்டவர் என்ன இன்னும் பிரச்சனையில் வச்சிருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் என்ன இன்னும் நாம கர்த்தரை உண்மையாக புரிஞ்சுக்கல. ஆண்டவர் நம்மள்ட்ட 10,000 50,000 1,00,000 எதுவுமே கேட்கல இல்லையா? கேட்குறாரா? இல்லை. இது தந்தாதான் சுகம் தருவேன்னு சொல்கிறாரா? இல்லை இல்லையா? நமக்கு பிரச்சனை வரும்போது இதை சொல்யூஷனுக்கு தரணுங்கிறதுக்காக நீ இந்த இடத்துல நடந்துட்டு வான்னு சொல்கிறாரா? இந்த விக்கிரகத்தில் போய் 10 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வான்னு சொல்கிறாரா? இல்லை. அவரை நோக்கி பார்த்தா அவருக்கு விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கம் அடையாமல் அவர்களுடைய முகம் என்ன பண்ணிச்சான்? பிரகாசம் அடைஞ்சிச்சு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை துக்கமாக இருக்கிறது என்ன? உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு பிரச்சனையோடு இருப்பதற்கு காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு பிரகாசம் இல்லாமல் இருண்டு போவதன் காரணம் என்ன? கர்த்தரை உண்மையாய் தேடாததன் ஒரே காரணம், கர்த்தர் நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஆமென். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேக பிள்ளைங்க ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறது, கர்த்தருக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு. என் ஃப்ரெண்டு என்னடா நீ சர்ச்சுக்கு போகிற, இன்னும் ஞானஸ்நானம் இடத்துல நீ மாறிடுவ. இனி ஒருத்தவங்க சொல்லுவாங்க, என்னடா இதெல்லாம் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு, இதெல்லாம் ஆண்டவர் ஏசப்பா என்னது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் உன்னை தேடி வரும்போது உனக்கு நல்லா தெரியும். ஆமென். நான் ஒரு சின்ன ஸ்டோரியை மட்டும் சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு போதகர் இருந்தாராம். அந்த போதகர் இருந்த இடத்துல பயங்கரமாக என்ன பண்ணிச்சாமா, காற்றும் மழையும் பெஞ்சிச்சாமா. அப்போ அந்த இடம் அழிய போகுது. கன்ஃபார்மாக அந்த இடம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. அப்போது இந்த போதகர் போதகர்னா பாஸ்டர்,
இவர் வந்து சொல்கிறாராம், என்ன வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாராம், ஆண்டவரே என்ன வந்து என்ன செய்யுங்க, ரட்சியுங்க அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு முட்டளவு தண்ணி. அப்போ ஒருத்தர் ஓடி வராரு. ஓடி வந்து, ஐயா நீங்கள் வந்து இந்த சர்ச்சில் இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ஊரில் இருந்து எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்ல, நான் வரவே மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன், ஏசப்பா என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச்சில் தான் இருப்பேன், ஏசப்பா என்ன செய்யணும், என்ன காப்பாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி இந்த அளவு வந்தாச்சு, இந்த அளவு வந்தாச்சு, இப்படி நிற்கிறாரு. அப்போது ஒருத்தர் போட்டில் வராரு. சொல்கிறார், ஊரில் இருந்து மீதி இருந்த எல்லாரையுமே நாங்கள் போட்டில் காப்பாற்றிட்டோம், இனி யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இந்த ஊரில் இருக்கிறீங்க, ப்ளீஸ் எங்கள் கூட வாங்க அப்படின்னு. உடனே சொல்கிறார், இல்லை நான் சர்ச்சில் தான் இருப்பேன், இந்த சர்ச்சில் ஏசப்பா இருக்கிறாரு, என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு. இப்போது அது ஓடு கட்டடம். இப்போ தண்ணி ஃபுல்லாக முங்கியாச்சு. இவருக்கு கொஞ்சம் ஸ்விம்மிங் தெரியும். இவர் எப்படி இல்லாமல் எங்கெல்லாமோ ஏறி மேலே இருக்கிற ஓட்டை உடச்சிட்டு அந்த ஓட்டுக்கு மேலே ஏறி மேலே உட்காந்துருக்கிறார், டெரஸுக்கு மேலே உட்காந்துருக்கிறாரு. அப்போ தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சாச்சு, எல்லா இடம் அந்த வீடுக்கு ஹைட்டுக்கு தண்ணி வந்தாச்சு. அவன் தப்புறதுக்கு வழியே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வருது. ஹெலிகாப்டர் வந்து நீங்கள் வந்து இந்த லேடர் போட்டு கொடுக்குறாங்க, இந்த யானையை பிடிச்சி மேலே ஏறுங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறார், இல்லை இல்லை என்னை வந்து யார் காப்பாற்றுவா, ஏசப்பா காப்பாற்றுவாருன்னு. கடைசியில் பார்த்தா தண்ணி ஃபுல்லாக முங்கி முங்குற நிலைமையில் ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்றாரு, ஆண்டவரே உம்மை நம்பி நான் நின்னனே, எனக்கு இந்த வழியில் எனக்கு காப்பாற்றணுன்னு ஒரு வழி இருந்துச்சு, நான் உண்மை தானே நம்பி நின்னேன், நீங்கள் வந்து என்னை இப்படி காப்பாற்றாமல் இருக்கீங்களே, எத்தனையோ பேர் சொல்லியுமே நான் கேட்கலையே, நான் உண்மை நம்பி தானே நின்னேன். ஏசப்பா சொன்னார், அடே முட்டாளே, 3 பேரா யார் தான், நான் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நடந்து வந்ததும் நான் தான், படகுல வந்ததும் நான் தான் வந்தேன், ஹெலிகாப்டரில் வந்ததும் நான் தான் வந்தேன், என்ன பார்த்து நான் வந்தது தெரியாமல் இருந்துட்டியே அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு இருக்கிறார். நம்முடைய வாலிப நாட்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, நம்முடைய கணவர் மூலமாக, மனைவி மூலமாக, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக, போதகர் மூலமாக, ஏதோ ஒரு அண்ணன் மூலமாக, அக்கா மூலமாக ஏசப்பா வந்துட்டே இருக்கிறாரு. ஆனால் நீ சொல்கிற வார்த்தை, நான் ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு என்ன பண்ணணும், ஏசப்பா என்கிட்ட வந்து பேசணும். நான் சுகம் பெறணும் என்ன பண்ணணும், ஏசப்பா என்கிட்ட வந்து பேசணும். ஏசப்பா எனக்கு நன்மை நேரில் வந்து செய்யணும். இல்லவே இல்லை. உனக்கு ஏசப்பா இன்னும் நன்மை செஞ்சிட்ருக்கிறார். யாரோ மூலமாக இன்னும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்ய இன்னும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் இருளில் வாழ்கிறதுக்கு காரணம் நீ ஒருவனே. ஹல்லேலூயா. இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிற அப்படின்னா அது இன்னைக்கு நீ தான் காரணம். ஏசப்பா ஏற்கனவே பேசியாச்சு, யாரோ மூலமாக பேசியாச்சு, நீ இன்னமும் சொல்லிட்டு இருக்கிற உண்மைதானே நான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்றைக்கு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவன் அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிழிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏசையா வந்து அவனை வந்து இந்த மாதிரி மூழ்க சொல்கிறாரு. மூழ்க போகும்போது இவனுக்கு ஒரே என்னது ஈகோ ப்ராப்ளம். ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு மனுஷன் செஞ்ச செயல் தான் பயங்கர அற்புதமானது. அதில் 13வது வசனத்தை வாசிங்க. பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் ஆமென். போதும். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இவனுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனையே இல்லை. ஏசாயா ஒருவேளை எலிசா ஒருவேளை ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் போய் பார்க்குறதுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை, இல்லையா? நடந்து வேணாலும் போவான். அவர் குதிரையில் வரக்கூடாது, நடந்து தான் வரணும்னா என்ன செய்வார்? நடந்து தான் போவார். எவ்வளோ லட்சம் வேணாலும் கொடுக்க ரெடி, ஏன்னா எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்ன பார்க்க வர வேண்டாம், ஜஸ்ட்டு போய் முங்கிட்டு கிளம்பி போயிட்டேரு, அவ்வளோதான். ஆனால் அதை கேட்குறதுக்கு இவனால் முடியலை. அதான் அவன் சொல்கிறான், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்களே, ஆயிரக்கணக்கான பணம் செலவு பண்ணியிருப்பீங்களே, இல்லையா? இந்த வியாதிக்காக இவ்வளோ விஷயம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்களே, இந்த விஷயத்திற்காக இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்திருப்பீங்களே, மொட்டை அடிச்சிருப்பீங்களே, இப்படி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றியிருப்பீங்களே, ஆனால் இன்னைக்கு அவன் இந்த சின்ன விஷயத்த செய்ய முடியலையா அப்படின்னு அந்த இடத்துல தான் அவனுடைய கண் என்ன செய்யுது? திறக்கப்படுது. ஆனால் இனி ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ராஜாட்ட போய் அவன் டைரெக்டாக பேசியிருக்கலாம், எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரை விடுங்க அப்படின்னு. அதுவும் சொல்லலை, ராஜாவைட்டு கஷ்டப்படுத்தி
எல்லாரையும் போட்டு குழப்பி கடைசியில் இப்போ தான் தெளிவு வருது. என்ன செய்ய போகிறான்? இப்போ யோர்தான்ல முங்க போகிறான். ஹல்லேலூயா. ஆமென். முங்கி ஆமென். வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்தில் வாசிக்கும்போ அவனுடைய சரீரம் எப்படி மாறிச்சான்? சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல. ஹல்லேலூயா. ஆமென். எதுக்கு கஷ்டம்? எதுக்கு பிரச்சனை? எதுக்கு போராட்டம்? எதுக்கு இவ்வளவு தவிப்பு? கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வேதம் அருமையாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம முன்னாடி வச்சுட்டு இன்றைக்கும் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நாமளா நாகமான மாதிரி ஒரு சொல்யூஷனை சொல்லிகிட்டே இருக்கிறோம். என்ன பண்ணணும்? வேதம் ஃபுல்லாக வாசிட்டு என்ன போகுது? என்ன பண்ணுறேன்னா, பரிசுத்தமாக வாழ்ந்தாச்சு, ஃபுல்லாக நான் உட்காந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, பரிசுத்தமாக வாழ்ந்தாச்சு, உன்னுடைய வாழ்க்கை ஸ்பெஷல். ஹல்லேலூயா. யூ ஆர் த மோஸ்ட் ஸ்பெஷல் பர்சன். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமாம். இந்த சிறுமியை போல தக்க சமயத்தில் செய்ய ஆரம்பி. ஆமென். குருடனை போல ராஜாவை போல இராதே. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்ய ஆரம்பிக்கும் போது, நன்மை செய்கிறவராய் அவர் வரும்போது அவரை பிடிக்க ஆரம்பிக்கணும். இன்னும் நாம் ஞான ஸ்நானம் எடுக்கலை அப்படின்னா, இன்னும் நாம் கர்த்தரோடு நெருங்க ஆரம்பிக்கலைன்னா, இது நமக்கு சரியான நேரம். ஆமென். தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் இன்னும் குருடமாக இருக்கும்போது எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணணும் அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஏசப்பாட்ட போய், ஆண்டவரே உமக்காக நான் வாழ விரும்புகிறேன், உமக்காக நான் நிற்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ நாம் சும்மா வாழ்றதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கலை, கிறிஸ்துவுக்காய் வாழும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்காக பாடுபடும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக, நம்முடைய வாழ்க்கையை அருமையாக மாற்றுவதற்கு அவரால் மட்டுமே முடியும். ஆமென். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆமென், கர்த்தர் நல்லவர், ஆமென், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் செய்ய முடியாத காரியம் என்பது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பெரிய காரியம் இல்லை. இந்த இடத்துல இருக்கிற இடத்துல சிலுவை நிழலில் நாம் நின்றுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். அப்படியே அந்த சிலுவை நிழல், ஆமாம், அந்த சிலுவை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து, ஆமாம், இந்த சிலுவைக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் இந்த 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 விஷயத்தை எப்படி எனக்கு சால்வ் பண்ணி போகணும்னு தெரியல. ஆமாம், சிலுவையில் வந்திருக்கிறேன். கடைசியாக நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நான் வந்திருக்கிறேன். கடைசியாக நீங்கள் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசமான காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எந்திரிச்சு நிற்கலாமா? அவர் பெரிய அற்புதமான காரியங்களை நமக்கு இந்த நாளிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எல்லாரும் அப்படி துதிக்க ஆரம்பிங்க. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. ஆமென். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் என்பது ஒன்றும் இல்லை. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் என்பது ஒன்றும் இல்லை. எல்லாரும் உங்களால் முடிஞ்சது மாதிரி சிலுவை நிழல்ல ஆமென் நாம வந்திருக்கிறோம். அவர் நமக்காக சிந்தப்பட்ட, ஆமென், அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், அவர் நமக்காக காயங்கள் ஏந்தின அந்த சிலுவையின் முன்னாடி, ஆமென், thank you Jesus, ஆமென். சத்தம் உயரட்டும். ஆமென். சத்தமாய் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நம்புறப்பா. என் பிரச்சனையில நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே. என் சூழ்நிலையில நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே. ஆமென். என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்காக முன்னாடி நடந்து செல்லுங்க ஆண்டவரே. எனக்காக முன்னாடி நடந்து செல்லுங்க. எனக்காக முன்னாடி நடந்து செல்லுங்க. எனக்காக முன்னாடி நடந்து செல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ஆமென். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். வாய்கள் திறக்கட்டும். மௌனமா இருக்க நாம இங்க வரல. ஆமா, சும்மா இருப்பதற்கு நாம இந்த இடத்துல வரல. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவரே நமக்கு சொல்யூஷன். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் அவரே ஒருவரே தீர்வாயிருக்கிறார். ஆமென். அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் அநேக நாட்களை நீ வேஸ்ட் பண்ண நினைச்சுக்கலாம். நோ நோ நோ, இட்ஸ் நாட் த டைம். ஆமென். இது உனக்கு பொன்னான அருமையான நேரம். கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். சிலுவையில் உண்டான ரட்சிப்பு உனக்கு வேண்டாமா? சிலுவையில் உண்டான மீட்பு உனக்கு வேண்டாமா? சிலுவையில் உண்டான ஆசீர்வாதம் உனக்கு வேண்டாமா? ஏதோ மாயமாலமாய் கர்த்தரை பின்பற்றுவதாக அல்ல. இன்றைக்கு உண்மையாய் கர்த்தரை தேட ஆரம்பிங்க. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆமென் உன்மத்திலே வந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஆமென் எல்லா வியாதியும் மாற்றும்படியாய், உன்னுடைய எல்லா வியாதியும் மாற்றும்படியாய் ஓ ராபாலா ஷகதாரா கரங்களை தட்டி ஆமென் நல்ல உற்சாகமாய் அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர்.
ஒவ்வொருவரோடும் இறங்கி வாங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் இறங்கி வாங்க ஆண்டவரே. ஓ ரபாலா ஷகதரநாதா, ஓ ரபாலத ரபானா ஷகனதா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஆவியானவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபாலா ஷகனதா ரபா ரபலதனா ஷெகே. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் சத்தம் உயரட்டும், உம்மை போல யாரும் இல்லை. ஆமென். எல்லாரும் பாட ஆரம்பிங்க. ஆமென். அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். எனக்கு நன்மை செய்கிறவராய், எனக்கு நன்மை செய்கிறவராய். வானத்திலும் துதிக்க ஆரம்பிங்க. வானத்திலும் செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. விசுவாசத்தோட இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் துறக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நல்லவர், சர்வ நல்லவராய். பாடாரம்பிங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் நல்ல கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பி. பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். நன்மையை அளிக்கிற கர்த்தர். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். தூதர்கள் உண்ணும் உணவால், தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை எல்லாத்தையும் மறந்து ஆராதிக்க ஆரம்பிப்போமா? ஆமென். வாய்களை திறந்து பாட ஆரம்பிங்க. ஆமென். உம்மை போல யார் உண்டு, இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யார் உண்டு, இந்த ஜனங்களை. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் ஓ ராபாதா ஷெகே. ஆமென். உனக்குள்ள பலத்தோட துதிக்க ஆரம்பி. கர்த்தர் தந்த பலத்தோட துதிக்க ஆரம்பி. அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஜீசஸ். வானத்திலும் ராபாலாதா சுகம் உண்டாவதாக. எல்லா வியாதிகளை சொட்டு சுகமாக்குங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உமக்கு ஆராதனை. ஓ ராமா, வல்லமையினாலே நிரப்புங்க. சபை முழுவதும், இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை, தேவ அக்கினி. நல்ல கரங்களை தட்டி, ஓ ராமா, நல்ல கரங்களை தட்டி துதிக்காரம். இன்றைக்கு வியாதியிலிருந்து விடுதலை, கடன் பாரத்திலிருந்து விடுதலை. கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். தேவனை நோக்கி பார்த்து, ஓ ஜீசஸ், ஆமென். நன்றி 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 நன்றி. கிருபையால் 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 ஒவ்வொருவரை மூடுங்க. கிருபையால் ஒவ்வொருவரை மூடுங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி, நல்ல அபிஷேகத்தோடு ஆமென் வியாதியை சுகமாக்கி கொண்டிருக்கிற எல்லா கரங்களை தட்டி, ஓ ரபாலா ஷகதா ரபானாதா, ஓ ரபாலாதா ரபாலா ஷகரானா. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை, இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம். யார் யார் ஆமென் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்களோ கர்த்தர் விடுதலையை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இவ்வளவு நாளும் ஆமென் பட்ட கஷ்டங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு விடுதலையை ஆமென் வியாதியோடு வந்திருக்கிறவங்க அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா, எனக்கு நீங்க விடுதலை தாங்க, எனக்கு நீங்க விடுதலை தந்தே ஆகணும். நீங்க விடுதலை தராம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்ல ஆரம்பிங்க. ஆமென். எனக்கு இன்றைக்கு இந்த சுகம் தாங்க. ஆமென். கடன் பாரத்தோடு வந்திருக்கிறவங்க ஆமென் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவன் இன்னைக்கு உனக்கு சமீபமாக இருக்கிறார். உங்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஓ ரபாலா ஷகரதானா. ஆமென். துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. தேவன் கட்டுகளை முறிக்கிறவராய் இருக்கிறார். வெங்கல கதவுகளை ஆமென் தாழ்பால்களை முறிக்கிற கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய குடும்பத்திலே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ரபாலா ஷகனா. துதிக்க ஆரம்பி. ஆமென். உன்னுடைய துன்பத்தை நினைக்காத, உன்னுடைய துயரத்தை நினைக்காத, உன்னுடைய வாழ்க்கையில நடந்ததை நினைக்காத தேவன் உனக்காய் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ரபாலா ஷகனாதானாதே, ஓ ரபாலாதா ரபானா ஷகனாதே, நாதா ரபாலாபா ஷகரானா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நல்லவரே, நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி. ஓ ரபாலா ஷகனாதா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை செய்து கொண்டிருக்கிறார். அநேகரோடு தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். தவறான பாதைகளில், தவறான வழிகளில் இவ்வளவு நாளும் திரிந்ததற்கு அவன் இன்றைக்கு கர்த்தர் ஒரு சரியான பதிலை தருகிறார். ஆமென். அவரை நோக்கி பார்க்க ஆரம்பி. உன்னுடைய பாரங்களில் அவரிடத்தில் சொல்ல ஆரம்பி. ஒரு பண செலவு பண்ண ரெடியா இருக்கிறல்ல, உன்னுடைய வாழ்க்கையில யாரையோ பார்க்க ரெடியா இருக்கிறல்ல, கர்த்தரை பார்க்க ஆரம்பி, கர்த்தரை பார்க்க ஆரம்பி. ஓ ஜீசஸ், ஜீசஸ். நல்லவரே, ஓ வல்லவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ நல்லவரே, வல்லவரே, வல்லவரே. சுகமுண்டாகட்டும். ஆராதனை, ஆராதனை. ஆண்டவர் ஏவுறபடியால் மட்டும்தானே அதை சொல்றேன். யார் நீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். ஆமென். அநேகர் கைவிட்ட நாட்கள், அநேகர் உன்னுடைய வாழ்க்கையிலே பரியாசம் பண்ணின நாட்கள், கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய தலையை நிமிர பண்ண போகிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். இந்த பிரச்சனையை சொல்ல ஆரம்பி. ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு சுகம் தாங்க ஆண்டவரே. என்னுடைய வியாதியை கர்த்தர் மாற்றப்பார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, ஆமென், பல ட்ரை பண்ண விஷயமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு தேவன் உனக்கு சமீபமாக இருக்கிறார். உனக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்மை செய்கிற கர்த்தர், நன்மை செய்கிற கர்த்தர், நன்மை செய்கிற கர்த்தர். ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நன்மை சொல்லி
ஆமென். அவர் செய்த நன்மைகளை சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கன்ஃபஸ் பண்ணாருங்க. உமக்கு நன்றி, நீங்க செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, நீர் செய்த நன்மைகளுக்காக, நீர் செய்த நன்மைகளுக்காக, நீர் போராட்டங்களை ஜெயம் பண்ணதற்காக உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை உயர்த்தி, அவர் ஒருவரே ராஜா, உன்னுடைய வாழ்க்கை அவருக்கு தெரியும். உன்னுடைய கஷ்டமெல்லாம் சிலுவையிலே சுமந்தார். உனக்காக அடிக்கப்பட்ட கர்த்தர் உன்னுடைய கைகளை பிடித்து நடத்த அவர் ஆரம்பிக்க போகிறார். ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. வியாதிஸ்தர்கள் எல்லாரும் உங்களுடைய வியாதியை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ், நன்றி இயேசுவே, ஆமென். என்னோட சொல்ல ஆரம்பிங்க. இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார், நாங்கள் யாவும் முடங்கும். The name of Jesus. எல்லா வியாதிகளையும் கரத்தில் தந்து நான் ஜெபிக்கிறேன். சிலுவையில் உண்டான சுகம், ஓ ரபானாஷே, இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார், எல்லாம் ஓ நாவு யாவும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசு, அந்த இயேசுவே ஆண்டவர். கடைசியா கரங்களை உயர்த்தி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலனாதவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஆமென். சுகம் இல்லாதவர்களுக்கு அவர் சுகம் அளிக்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். ஓ ஜீசஸ், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உனக்கு பலன் தருவார். அவர் உனக்கு சுகம் தருவார். உன்னுடைய கண்ணீருக்கு பலன் உண்டு. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். சத்தமாய் அவர் நிறைவேற்றுவார். அவருடைய எல்லா கண்ணீரையும் துடைப்பார். சொல்லுங்க, அவருடைய எல்லா கண்ணீரையும் துடைப்பார். அவருடைய வியாதி எல்லாம் விட்டு எனக்கு சுகம் தருவார். Thank you Jesus. Thank you Jesus.